A very happy morning to viewers. In this segment, we will look at this phase of seed sowing. So, what is seed sowing? Once your polyhouse is ready, it's fumigated, the bags are arranged, all the other repair and maintenance work are in place. Then we go for the seed sowing process. Seed sowing is usually done with a small puja by all the workers who really work there on a regular basis. A small offering is offered for the natural god, and then each and every seed is taken, and then it's sowed at 5 centimeter depth. So we will just show you, take you through that process. And in 1 acre of polyhouse, we usually keep 12,000 bags. So the formula is it will go for 12,000 bags for 1 acre farm, and each bag will produce 5 kgs of cucumber, which is of export quality, and overall 1 acre of farm will yield 60,000 tons, means 60 tons of cucumber over a period of 90 to 100 days. So this is the basic stats which we will focus on, and that will be the target given to the farm manager who is going to maintain this farm. And this particular farm is a 2 acre farm which we have divided into 4 segments. And this is polyhouse 3. So we have 4 polyhouses here, half acre each. And overall, we are going to have 24,000 bags here, and we will produce around 120 tons of cucumber production in a span of 100 days. இன்றைக்கி வந்து சோயிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ சோயிங்லேருந்து தேர்ட் டேயில் வந்து சீட் வந்து ஜெர்மினேட் ஆகும். அடுத்து அதிலிருந்து 15 டேஸில் நம்ம வந்து ஃபெர்டிகேஷன் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ ஏர்லி மார்னிங் 6 to 7 அந்த டைமில் கொடுத்தா தான் நம்ம நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பிளான்ட் ஒரு ஹைட்டோட வந்துடும். ஸோ இது வந்து க்ரீப்பர் அண்ட் கிளைமேட் டைப் ஆஃப் பிளான்ஸ். ஸோ அப்படின்ற பார்க்கும்போது நம்ம இதோ கிளைமிங் நெட் இதோட வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வளரணும். ஸோ இதை நம்ம நார்மலாக கனெக்ட் பண்ணி விட்டாலே ஸோ இது வந்து கொடி பிளான். ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம அப்போ வரையும் நம்ம போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா அப்பப்போ நம்ம வந்து இந்த ப்ரூனிங் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ரா தேவையில்லாத லீவ்ஸ் தேவையில்லாத அது மாதிரி இருக்கலாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அப்புறம் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா நம்ம வந்து மேலே இன்னும் ஃப்ரூட்டிங் அதிகமாகும். ஃப்ரூட்டிங் அதிகமாக இருந்துச்சுன்னா ஹார்வெஸ்டிங் குக்கும்பர்ஸ் வந்து நமக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஹலோ, என் பேர் சந்தீப், திருப்பதிலேருந்து வர்றேன். ஸோ இன்றைக்கி நான் இந்த ஐஜிஓட குக்கும்பர் ஃபார்மில் இருக்கேன். ஸோ நானும் ஃபர்ஸ்ட் திருப்பதியில் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க போது லைக் ஒரு ஃபார்ம் விசிட் இவங்க ஆல்ரெடி பண்ண ப்ராஜெக்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். அண்ட் இங்கே வந்து லைக் ரொம்பவே இம்ப்ரெசிவான ஒர்க் போயிட்டுருக்கீங்க. ஸோ லைக் அந்த க்ரோ பேக்ஸும் சரி, கொக்கோபீட்டும் சரி, அந்த குவாலிட்டி ஆஃப் தி கொக்கோபீட் எல்லாமே லைக் ரொம்ப அழகாக இருக்குது. லைக் அந்த ஆல்சோ ஃபார்ம் வந்து ரொம்ப நீட்டாக வித்தவுட் பெஸ்ட், லைக் பெஸ்ட் இல்லாமல் வீட்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளீனாக வச்சுருக்காங்க. நிறைய ஃபார்ம்ஸ் பார்த்தேன், பட் ஸ்டில் இந்த லைக் இவங்க மெயின்டைன் பண்ணுற மாதிரி அந்த அந்த குவாலிட்டி ஆஃப் ஒர்க் வந்து வேறு எங்கேயும் நான் பார்க்கல. ஸோ யா, இந்த பிளேஸ் லைக் ரொம்ப நல்லா இருக்குது. குக்கும்பர் ஃபார்ம் ஆக்சுவலி இது வந்து ஆல்மோஸ்ட் 2 acres ஆஃப் ஃபார்ம் இருக்குது. நான் ஒரு ½ acreல பிளான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் லைக் ஐ ஃபெல்ட் கண்டிப்பாக நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் வந்திருக்கு. ஸோ இமீடியட்டாக நானும் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி ஐஜிஓ கூட டைப் பண்ணி வில் ப்ரொசீட். ஸோ இந்த ஃபார்ம் விசிட் பார்த்தோன்னா லைக் அந்த லைக் ரோடு கைடன்ஸும் சரி, ஃபார்முக்கு கைடன்ஸும் சரி, இங்கே வந்ததுக்கப்புறம் ரிசீவ் பண்ணுற விதானம், லைக் ஆல்சோ இந்த ஒர்க்கர்ஸ் வந்து லைக் எக்ஸ்பிளைன் பண்ணுறதில்ல, லைக் இட் வாஸ் ரியலி குட். எல்லாமே வந்து டீட்டெயில்டாக காமிச்சாங்க. லைக் டே 0லேருந்து டே 100 வரையும் எப்படி ஒரு குக்கும்பர் க்ராப் வந்து கூட்டிகிட்டு போவாங்க, லைக் ஹவு டு வி க்ரோ, ஹார்வெஸ்ட், அதை வந்து எப்படி மார்க்கெட்டும் பண்ணுவாங்க. ஸோ பைபேக் இருக்குது. இங்கே வந்து இந்த ஃபார்ம் பார்த்ததுக்கப்புறம் டெஃபினட்டாக நானும் என்னோடய ஃபார்மில் ஐஜியோட டைப் பண்ணி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணணுன்னு எதிர்பார்க்குறேன்.